ஒரு பெரிய வீட்டோட மூலையில மின்னின்னு ஒரு குட்டி எலி வாழ்ந்துட்டு வந்தது. மின்னிக்கு ஒரு பெரிய ஆசை. சமையலறையோட மேசை மீது வைக்கப்பட்டிருந்த பெரிய சீஸை ஒரு தடவையாவது சாப்பிடணும். ஒரு நாள் மின்னி மெதுவா சமையலறைக்குள்ள நுழைஞ்சா. சீஸ் இருக்கக்கூடிய மேசை மிக உயரமா இருந்துச்சு. அவ மேசை கால்ல ஏற முயன்றா. ஆனா அப்படியே சடக்குன்னு சறுக்கி கீழே விழுந்துட்டா. இது என்னால முடியாது போல அப்படின்னு சோகமா நினைச்சா. அப்போ அவளுடைய தோழன் குட்டி அணில் ஓடி வந்து, மின்னி, நீ ஒரே ஒரு முறை தானே முயற்சி பண்ணியிருக்க, இன்னும் முயற்சி பண்ணு, விடாமுயற்சி தான் வெற்றிக்கான ரகசியம்னு என்கரேஜ் பண்ணான். அந்த வார்த்தைகள் மின்னிக்கு புது தைரியத்தையே கொடுத்துச்சு. அவ ரெண்டாவது முறையா முயன்று பார்த்தா. ஆனா அதுலயும் தோல்வி. மூன்றாவது முறையில பக்கத்துல இருந்த மண்பாண்டத்தை தள்ளி வச்சு மீண்டும் ஏற முயற்சி செஞ்சா. அவ மெதுவா பக்குவமா மேல ஏறி போயிட்டே இருந்தா. அதிக முயற்சிக்கு பிறகு இறுதியா மேசை மேல ஏறிட்டா. அந்த பெரிய மஞ்சள் நிற சீஸை பார்த்ததும் மின்னியோட கண்கள் மகிழ்ச்சியில பிரகாசமாச்சு. அவ ஒரு சின்ன கடி கடிச்சா. அப்பா, இவ்வளோ ருசி! அவளுடைய வாழ்க்கையில அவ சாப்பிட்டதிலேயே அருமையான ருசி இதுதான். மின்னி சிரிச்சுக்கிட்டே சொன்னா, நான் சின்னவளா இருந்தாலும் முயற்சி பண்ணா பெரிய வெற்றியையும் அடைய முடியும். மின்னியால மட்டும் இல்ல, நீங்களும் விடாமுயற்சியோட முயற்சி செஞ்சா எந்த உயரத்தையும் அடைய முடியும்.